கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட தேவ எச்சரிப்பு என்கிற பதிவிலும் இயேசு செய்த அற்புதம் என்கிற பதிவிலும் தொடர்ந்து நான் பதிவிட்டு வருகிறேன். இடையிடைய சில நண்பர்கள், சில சகோதரர்கள், தேவனை அறிந்த புதிதாக உள்ள சகோதரர்கள் அல்லது நம்ம இந்து மதத்தில் உள்ள மற்ற சகோதரர்கள் இவங்கெல்லாம் சில கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வியெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டபோது நானும் பேபேன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. ஏன்னா வேதம் அப்போ தெளிவாக தெரியாது, வேதத்தில் உள்ள காரியங்களே தெரியாது. அதனால் இந்த பதிவு கூட பார்த்திங்கன்னா நான் அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு நான் இதை பதிவிடுகிறேன். ஏன்னா இந்த பதிவுக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரன் உங்கள் இயேசு கிபியில் தானே இப்போ தானே பிறந்தார், அதுக்குள்ளே நீங்கள் அவரை கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அது எப்படி பாஸ்டர் அப்படி நீங்கள் கடவுள்னு சொல்ல முடியும்? கடவுள்னா ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள்லாம் ஆதி பராசக்தின்னு சொல்கிறோம்னா ஆதியிலேருந்தே வந்தவங்களை தான் நம்ம சொல்லிக்கிருக்கோம். அவங்களுக்கு தான் இதே கிடையாது, அவங்கள தான் நம்ம கடவுள்னு சொல்ல முடியும். நீங்கள் இப்போ 2000 பிறந்தவரை கொண்டாந்துட்டு நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்போது அந்த மாதிரி கேள்வி கேட்குற சகோதரர்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஆதி விசுவாசிகள் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலேருந்து வர்ற கிறிஸ்தவர்களுக்கு இது நீங்கள் ஏற்கனவே தெரிந்த காரியமாக தான் இருக்கும். புதிதாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரசிக்கப்பட்ட ஒரு சிலரை இப்படிப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் குறைஞ்சி என்ன பண்ணும், குழப்பி விடும். ஐயோ ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கூட தோணும். ஏன்னா அவங்களுக்கு சில வேளைகளில் படிப்படியாக இந்த பைபிளை படிக்கும் போதில் தான் சில காரியங்கள் எந்த வசனம் யாருக்காக எதுக்காக சொல்லப்பட்டதுன்றது தெரியும். அப்போது அதை மாதிரி இருக்கிறதான அந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதான மற்ற சகோதரர்களுக்கும் நான் அந்த பதிவை வெளியிடுகிறேன். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற பேரே கிபியில் தானே உங்கள் பைபிளில் வருது. அவர் யோசேப்புக்கு பிறந்தது இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னதுனால இயேசுன்னு இப்போ அதிலிருந்து தானே இயேசுன்ற வார்த்தையே வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இயேசுன்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் 1வது அதிகாரத்தில் தான் வருது. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் மனித இனமும் தூதர்களும் படைப்பதற்கு முன்னதாகவே அவர் இருந்தார் அப்படின்றதற்கு உள்ள சில வசன ஆதாரங்களை உங்களோடு கூட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிறார். நமது சாயலாக, அதாவது எனது சாயலாக இல்லை என் சாயலாகன்னு அந்த வசனம் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல பன்மை வயசு வரும். அப்போது அந்த நமது அப்படிங்கிறது பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3 பேர் நபர்களும் சேர்ந்து தான் ஒருவராக திரித்துவ தேவனாக இருக்கிறாங்க. அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறாங்க. அவருடைய ரூபம்னா அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நமக்குள்ளே இப்போ ஆவி இருக்குது, நமக்குள்ளே இப்போ ஆத்துமா இருக்குது, நம்ம சரீரம் இருக்குது. சரீரத்தை கண்ணால் பார்க்குறோம், ஆவிக்கும் ஆத்துமாவும் கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ அதே போல் தான் பிதாவாகிய தேவனை கண்ணால் பார்க்க முடியாது, இப்போ பரிசுத்த ஆவியானவரையும் கண்ணால் பார்க்க முடியாது. யாரை கண்ணால் பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை தான் எல்லாருமே கண்ணால் கண்ட நபராக இருக்கிறோம். இப்போ மரித்து உயிர் தெழுந்த சரீரமாகவும் அவரை பார்த்துருக்குறாங்க, அவர் உயிரோட வாழ்ந்த நாட்களில் அவரை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவருடைய ரூபத்தின்படி தான் மனிதன், முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து குலைக்கப்பட்டு அந்த ரூபத்தை தான் படைச்சிருக்கிறாங்க. அதை தான் அந்த ஒரு வசனம் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி படைப்போமாக அப்படின்னு சொல்லி தான் அவரை முதல்ல படைக்கிறாங்க. நாசியில் அவருடைய சுவாசத்தில் பிதா அந்த சுவாசத்தை ஊதுறார். அதற்கப்புறம் தான் மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போது இதுதான் அந்த இயேசு முன்னமே இருந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது மாத்திரமல்ல, இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 23லிருந்து 33 வரை உள்ளதான வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த வசனங்களை வரிசையாக படிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே இவைகளெல்லாம் படைப்பதற்கு முன்னதாகவே அவர் இருந்தார் என்பதற்கு அவருடைய பிதாவினுடைய மடியிலே அவர் செல்லப்பிள்ளையாக அமர்ந்திருந்தாராமா. செல்லப்பிள்ளையாக அமர்ந்திருந்தது அந்த வசனங்கள் உறுதிட்டு கூறுகிறது. அந்த வசனத்தை முழுவதுமாக இப்போ படிக்கிறேன், உங்கள் கண்ணு முன்னாடி வரும், அப்புறம் நீங்களும் படித்து பார்க்கலாம்.
அந்த வசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு கூட அவர் மடியிலே உட்கார்ந்ததிலிருந்து அவர் மூலமாக தான் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது. வானம் பூமி இதெல்லாம் உண்டாக்கப்பட்டுன்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஆதாரமான வசனம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்றும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தின் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அதெல்லாம் என்ன பண்ணாரம்மா? மகிழ்ந்து கொண்டார். பூ உலகத்தில் அவருடைய செல்லப்பிள்ளையாக இருந்திருக்கிறார். இந்த மனுஷர்களோடு அவர் பேசி உலாவிக் கொண்டிருந்தார். அதைத்தான் அந்த வசனத்தில் இந்த நான் மேலே படித்த எல்லா வசனங்களையும் அதைத்தான் சொல்லி கூறப்பட்டுள்ளது. அப்போது தேவன் ஆகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னமாகவே இருந்தார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் இருக்குது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட வேண்டியதான சில வசனங்களை மாத்திரம் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் இந்த 2 வசனமும் மிக மிக முக்கியமான வசனங்கள். இது மாத்திரமல்ல, இன்னும் புதிய ஏற்பாட்டிலையும் இன்னும் மற்ற காரியங்களில் என்னென்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்கனவே இருந்தார் என்பதற்கு உள்ள ஆதாரங்களை குறித்து நான் வரும் நாட்களில் அடுத்த பதிவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.